ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும் ஈரானினுடைய பதிலடிகளும் பற்றி எரியும் குவைத் மற்றும் பஹ்ரைனிய தளங்களும் விலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகும் சவுதி அரேபியா மற்றும் கத்தாரிய கப்பல்களும் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தின் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் பற்றி எரியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் அடுத்த கட்ட போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் யுத்த களமும் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிராக மீண்டும் முற்றுகையை விதிக்கப் போகும் அமெரிக்க கடற்படையினரும் ஈரானின் மிக முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் ஈராக்கிலே சிக்கிக் கொண்டுள்ளார்களா? இவர்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? டொனால்ட் ட்ரம்புக்கும் துரோகி எர்துகானுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் நெட்டன்யாஹுவின் மிரட்டல்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் துருக்கியில் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. நேட்டோவினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பான மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு இந்த உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. ஒரு புறம் ரஷ்ய உக்ரைன் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உக்ரைனிய தாக்குதல்களினால் ரஷ்யா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே ஆழமாக வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் நினைத்தவாறு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. ஒப்பீட்டளவில் தற்போது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை விட உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை அதிகரித்துள்ளன. அதுவும் ஈரானுக்கு எதிரான 40 நாள் போருக்கு பின்பு உக்ரைன் ரஷ்யாவினுடைய எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. எவ்வாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபுகளின் எண்ணெய் தளங்களையும் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த அடிமைகளுக்கும் அமெரிக்காவுக்கும் உச்சழுத்தங்களை வழங்கியதோ அதே போன்றே தற்போது உக்ரைனும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் உக்ரைன் பெலரஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருகின்றது. மேலும் இதற்கு பதிலடியாக ரஷ்யா போலாந்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரானது தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் விரிவடையும் சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போர் விரிவடைவது ஒரு மிகப்பெரிய உலக யுத்தத்தை நோக்கிய பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது நேட்டோ உச்சி மாநாடு துருக்கியிலே நடைபெற்று வருகின்றது. மேலும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்பான இன்னும் பல முக்கியமான தகவல்களை இனி வரக்கூடிய நாட்களில் இன்சைட் உலகம் சேனலிலும் பதிவிடுகின்றேன். அத்தோடு நேட்டோ உச்சி மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்புக்கும் துரோகி எர்துகானுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாங்கள் துருக்கி தொடர்பாக சில சாதகமான முடிவுகளை எடுக்கப் போகின்றோம். இது எங்களுக்கும் துருக்கிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். துருக்கியோடு எங்களுக்கு மிகச்சிறந்த உறவு காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அதிபர் எர்துகானோடு எனக்கு தனிப்பட்ட முறையில் சிறந்த உறவுகள் காணப்படுகின்றது. மற்ற நாடுகளை விட துருக்கி அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு எர்துகான் விசுவாசமாகவே இருக்கின்றார். இதனை என்னால் முழுமையாக உணர முடிகின்றது. இதனால் தற்போது நான் துருக்கிக்கு சில பரிசுகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளேன். 5 F-35 போர் விமானங்களை தருமாறு துருக்கியினுடைய அதிபர் எர்துகான் என்னுடைய நெருங்கிய நண்பர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைவாக நான் அவருக்கு இந்த பரிசை வழங்குவதற்கு பரிசீலனை செய்து வருகின்றேன். எங்களுடைய F-35 போர் விமானத்தை போன்று வேறு எந்த போர் விமானங்களும் இருப்பதில்லை. இதனால் எங்களுடைய இந்த போர் விமானங்களில் ஒரு சிலவற்றை என்னுடைய நண்பன் எர்துகானுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப் போகின்றேன். மேலும் என்னுடைய முடிவுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து துரோகி எர்துகான் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு 5 F-35 போர் விமானங்களை தருவதாக என்னுடைய நண்பர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் வாக்குறுதிகளை முழுமையாக காப்பாற்றுவார். அவருடைய வாக்குறுதி மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த காலங்களிலே நாங்கள் இவற்றை முழுமையாக அவதானித்துள்ளோம். துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைய வேண்டும். மேலும் நாங்கள் அமெரிக்காவினுடைய நலன்களை முழுமையாக கருத்தில் கொள்கின்றோம். இதனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
அமைப்பினுடைய பரிசை பெற்றுக் கொள்வதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் என துரோகி அர்துகான் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த போர் விமானங்களை துருக்கிக்கு வழங்குவது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் பதிவிட்டிருந்தேன். அதே நேரம் துருக்கி ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்றும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக நீக்கி அகற்றியதற்கு பின்பே இந்த போர் விமானங்கள் துருக்கிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த போர் விமானங்களை வழங்குவதற்கான ஒப்புதலை காங்கிரஸ் சபையும் வழங்க வேண்டும். ஏற்கனவே துருக்கியினுடைய கான் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்களை காங்கிரஸ் சபையானது வழங்குவதற்கு முழுமையாக தடை விதித்துள்ளது. இதனால் F-35 போர் விமானங்களை துருக்கிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவதாக இருந்தாலும் காங்கிரஸ் சபையினுடைய முழுமையான அனுமதியை பெற வேண்டும். அவ்வாறு அனுமதியை பெற்றாலும் நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று டொனால்ட் ட்ரம்ப் அர்துகான் மீது இன்னும் பல நிபந்தனைகளையும் விதிப்பார். ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக விதிப்பார். அத்தோடு துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை வழங்கக்கூடாது என நெட்டன்யாகுவும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வருகின்றார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வலதுசாரி அமைச்சர்களும் தற்போது துருக்கிக்கு எதிரான பிரச்சாரங்களை வீரியமாக ஆரம்பித்துள்ளார்கள். F-35 போர் விமானத்தினை துருக்கிக்கு வழங்கக்கூடாது என்றும் இதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே சமநிலை பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் நெட்டன்யாகுவும் அவருடைய அமைச்சர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று நேற்றைய தினம் நெட்டன்யாகு ஹைஃபா துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துருக்கிக்கு எதிரான எச்சரிக்கை வெளியிடும் நோக்கத்தோடு கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார். அதே போன்று துரோகி அர்துகானும் நேட்டோ உச்சி மாநாட்டின் போது நெட்டன்யாகுவுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் $1 பில்லியன் வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது. இந்த $1 பில்லியன் வர்த்தகத்திற்கு மத்தியிலேயே துரோகி அர்துகானும் நெட்டன்யாகுவும் தங்களுக்கு எதிரான மிரட்டல்களை மாறி மாறி வெளியிட்டுக் கொள்கின்றார்கள். அத்தோடு கடந்த மாதமும் நான் இந்த தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த வருட இறுதிக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே துரோகி அர்துகான் அவர் செய்த துரோகத்திற்கான விளைவுகளை முழுமையாக சந்திப்பார். மேலும் இதன்போது துருக்கிய பக்தர்களும் துருக்கியினுடைய உண்மையான நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். பல வேடங்களில் வேடமிட்டிருக்கக்கூடிய துரோகி அர்துகானினுடைய உண்மையான தன்மைகளை ஒட்டுமொத்த உலகமும் காணும். மேலும் இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் மறைந்த உச்ச தலைவர் தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுக்கான துக்கத்தினையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் காசாவினுடைய பல இடங்களில் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் ஈரானுக்கான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பலஸ்தீனிய தேசத்தின் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய சையீத் அலியே, காசா உங்களை ஒரு பொழுதும் மறக்காது என்கின்ற பதாதைகளும் காசா முழுவதும் வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிற்கான அறிக்கைகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு இன்றைய தினம் மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் உடலானது ஈராக்குக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஈராக்கினுடைய நஜாஃப் மாகாணத்திலே உத்தியோகபூர்வமான இறுதிச் சடங்கிற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் ஈராக்கிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த இறுதிச் சடங்கில் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான ஈராக்கிய மக்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றைய தினமும் மறைந்த உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருந்த ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானுக்கு எதிராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு எதிராகவும் ஈரானிய மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அமெரிக்காவோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மரியாதையற்றவர்கள். எங்களுக்கு ஒரு பொழுதும் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் தேவையில்லை. எங்களுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்காக நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை பழி வாங்க வேண்டும், அமெரிக்காவை பழி வாங்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தினை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்பவர்களுக்கு மரணம், அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்பவர்களுக்கு மரணம் என மசூத் பெதஷ்கியானுக்கு எதிராகவும் அப்பாஸ் அரக்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி இருந்தார்கள். மேலும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்தை சேர்ந்த பலருக்கு எதிராகவும் ஈரானிய மக்கள் இவ்வாறு எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பலுக்கு எதிராகவும் கத்தாரினுடைய எண்ணெய் கப்பலுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது சவுதி அரேபிய கத்தாரி அடிமைகள் மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக அதிகளவான எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் நகர்த்த திட்டமிட்டார்கள். கத்தாரி அடிமைகள் பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தர்களாக இருப்பதனால் இந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதையை பயன்படுத்தி
பயன்படுத்தி கப்பல்களை அவசரமாக நகர்த்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. இறுதிச் சடங்கு நடைபெறுவதனால் ஈரான் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாது என்றும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச வழிப்பாதையை நாங்கள் முழுமையாக திறந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த அடிமைகள் திட்டமிட்டார்கள். அத்தோடு இவை அனைத்தும் அமெரிக்காவுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் அமெரிக்க இராணுவத்தினுடைய முழுமையான ஆதரவோடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களும் போர்க்கப்பல்களும் களமிறக்கப்பட்டு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு இந்த அடிமைகள் தங்களுடைய கப்பல்களை முழுமையாக களமிறக்கி மெதுவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பழைய பாதையை நோக்கி நகர்த்தினார்கள். இருப்பினும் ஈரானிய கடற்படையினர் இதற்கு அனுமதியை வழங்கவில்லை. சவுதி அரேபியாவினுடைய 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் கத்தாரினுடைய எரிவாயு கப்பல் ஒன்று இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு மேலதிகமாக இன்னும் 3 கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டது. இதில் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கத்தாரினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களிலே 4 தாக்குதல்கள் மாத்திரமே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஏனைய 2 தாக்குதல்களும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே எண்ணெய் விலையானது $5 அதிகரித்ததனால் இந்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானதும் எண்ணெய் விலையானது மேலும் அதிகரித்துவிடும். இதனாலேயே குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனமும் வெளியிடவில்லை. ஆனால் நேற்றைய தினம் முழுவதும் ஈரான் மேற்கொண்ட 6 தாக்குதல்களிலும் எண்ணெய் கப்பல்கள் பற்றி எறிந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் ஏனைய குட்டி அடிமைகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்கள். ஈரான் தங்களுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் நாங்கள் மத்தியஸ்தராக செயற்படும் சந்தர்ப்பத்திலும் ஈரான் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் கத்தாரி அடிமைகள் கண்டன அறிக்கைகளில் புலம்பியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேட்டோ உச்சி மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்பும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தும் அவசரமாக கூட்டுப்படை தளபதியோடு தொடர்புகளை ஏற்படுத்தி விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தினார்கள். மேலும் இந்த கூட்டத்திற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கான முழுமையான அனுமதியை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கமைவாக நீக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான பொருளாதார தடைகளை அவசரமாக மீண்டும் விதிக்குமாறும் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதற்கமைவாக அமெரிக்க கருவூலத்துறையானது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் அனைத்தையும் மீறி வருகின்றது. கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதற்கு பதிலடியாக தற்போது நாங்கள் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்கின்றோம். பொருளாதார தடைகளை நீக்குவதற்காக நாங்கள் வெளியிட்டிருந்த அறிக்கைகளை ரத்து செய்கின்றோம். இதனால் தற்போது ஈரானோடு மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து எண்ணெய் வர்த்தகங்களும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரானுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தக வியாபார தளங்களும் ஏனைய நிறுவனங்களும் முழுமையாக பொருளாதார தடைக்குள்ளே கொண்டு வரப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க கருவூலத்துறையானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான எண்ணெய் தடைகள் நீக்கப்பட்டன. ஈரானிய எண்ணெய் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் ஈரானிய மத்திய வங்கி மீது விதிக்கப்பட்டிருந்த பல பொருளாதார தடைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலமாக ஈரான் அவசரமாக எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொண்டு பல பில்லியன் டாலர் லாபங்களையும் அடைந்து கொண்டது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாரசீக வளைகுடா பிரதேசத்தை நோக்கி அமெரிக்காவினுடைய அதிகளவான போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் களமிறக்கப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தும் ஜோர்டானில் இருந்துமே எரிபொருள் நிரப்பு விமானங்கள் முழுமையாக களமிறங்கியிருந்தன. அமெரிக்காவின் உளவு விமானங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை நேரப்படி அதிகாலை 4:30 மணி அளவிலேயே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய தீவுகளான சிரிக் மற்றும் கெஷம் தீவுகளை இலக்கு வைத்தும் ஈரானுடைய தெற்கு பிரதேசமான பந்தர் அப்பாஸ் துறைமுக பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ராடர் கருவிகளையும் தொலைத்தொடர்பு சாதனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய மீன்பிடி கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானிய கடற்படையினர் குறித்த மீன்பிடி வேக படகுகளையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பயன்படுத்தி இருந்தார்கள். இதனால் குறித்த படகுகளையும் முழுமையாக அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அமெரிக்கா குறித்த படகுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பந்தர் அப்பாஸ் பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையிலும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய கடற்படை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 3 கடற்படை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது குறித்த தளங்களுக்கு அருகாமையில் வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இதன்போது அமெரிக்காவினுடைய 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் இதில் MQ-9 ட்ரோன்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுட்டு வீழ்த்தப்பட்ட குறித்த ட்ரோன்கள் தொடர்பான புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூலமாக ஈரானுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதல்களில் பெரும்பாலான ஏவுகணைகளை ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் ஒரு சில ஏவுகணைகள் மாத்திரம் சிரிக் தீவில் இருக்கக்கூடிய சோதனை சாவடி ஒன்றை இலக்கு வைத்து தாக்கியிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரான், பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் அதிரடியாக மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலின் விளைவாக குவைட்டினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு அருகாமையிலும் மிக முக்கியமான தளங்களிலும் 8க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அதிலும் குறிப்பாக அல் சலேம் தளத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய வெடிப்பு பதிவாக இருப்பதாகவும் இந்த தாக்குதலில் அதிகளவான இழப்புகள் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குவைட் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சில மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலின் விளைவாக குவைட் மற்றும் பஹ்ரைனில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக மின்சார தடை ஏற்பட்டிருந்ததாகவும் மின்சார விநியோக புள்ளிகளில் வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட அலையாக மீண்டும் பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு ஏற்படுத்தப்பட்டுள்ள இழப்புகள் தொடர்பான காணொலிகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. குவைட் மற்றும் பஹ்ரைனில் உச்சக்கட்ட ஊடக தணிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ உச்சி மாநாட்டிலே இவ்வாறு தெரிவித்தார். ஈரானியர்கள் பைத்தியக்காரர்களாகவே இருக்கின்றார்கள். ஈரானியர்கள் மனநோயாளிகளாகவே இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே ஏதோ ஒன்று பிழையாக இருக்கின்றது. போய் உங்களுடைய இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ளுங்கள் என நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம். ஆனால் அவர்கள் இறுதிச் சடங்கை மேற்கொள்ளாமல் நேற்று கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக நாங்கள் அவர்களுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களையும் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். நான் அவர்களுக்கு அனைத்தையும் தெளிவாகத்தான் சொன்னேன். நீங்கள் தாக்கும் போது நாங்களும் உங்களை தாக்குவோம் என்று சொன்னேன். நிச்சயமாக அவர்கள் மோசமானவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் குறிவைக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கே தெரியாது. அனைத்தையும் இலக்கு வைத்து தாக்குகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் என்னையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஒருவேளை நான் தான் அவர்களுடைய பட்டியலில் 1வது இடத்தில் இருப்பேன். உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஈரானியர்கள் ஒரு அயோக்கிய கூட்டம். இதனால் எனக்கு அவர்களை பிடிக்காது. தற்போது ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இதற்கு பிறகும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்வதில் எந்த பயனும் இல்லை. ஈரானியர்களோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. அவர்கள் சொல்வது ஒன்று செய்வதொன்றாகவே இருக்கின்றது. எங்களோடு பேசிவிட்டு வெளியே சென்று பத்திரிகையாளர்களிடம் வேறு விதமாக பேசுகின்றார்கள். எங்களோடு பேசவே இல்லை என்று கூறுகின்றார்கள். அவர்களிடம் ஏதோ கோளாறு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் தற்போது அனைத்தும் முடிந்துவிட்டது. ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக முடிந்துவிட்டது. வெளிப்படையாக கூறுவதாக இருந்தால் இதற்கு பிறகும் நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. எனக்கு அவர்களை பிடிக்கவில்லை. ஈரானிய மக்களை பிடிக்கவில்லை. இதனால் ஈரானுக்குள்ளே நாங்கள் விரைவில் எங்களுடைய வேலையை முழுமையாக முடித்து விடுவோம். பேச்சுவார்த்தைகளினால் எந்த விதமான பயனும் இல்லை. இன்று காலையில் நான் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொண்டேன். நிச்சயமாக ஈரானியர்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கும். என்னை படுகொலை செய்வதற்காக அவர்கள் முழுமையாக திட்டமிட்டிருப்பார்கள். தற்போது நான் அதிர்ஷ்டக்காரனாக இருக்கலாம். ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. அவர்கள் மீண்டும் என்னை குறிவைப்பார்கள். இதனால் இந்த தீயவர்களை முழுமையாக முடித்துவிட வேண்டும். இந்த புற்றுநோயை நாங்கள் முழுமையாக நீக்கிவிட வேண்டும். இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த புற்றுநோயை ஆரம்பத்திலேயே வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும். இதைத்தான் நான் தற்போது செய்ய போகின்றேன். அவர்களுடைய படுகொலை பட்டியலில் என்னுடைய பெயரை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு இந்த புற்றுநோயை நான் வேரோடு பிடுங்கி எறிய போகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ உச்சி மாநாட்டிலே இன்றைய தினம் தெரிவித்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தொடரப் போவதில்லை என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக இன்றிரவிலிருந்து அல்லது இன்னும் 2 தினங்களில் இருந்து ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முழுமையாக விதிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு கடற்படை முற்றுகை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட
நடத்தப்பட்டால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடிவிடும். அத்தோடு இன்றைய தினம் ஈரான் பஹ்ரைனையும் குவைத்தையும் இலக்கு வைத்து மேற்கொண்ட பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவின் தாக்குதல்களோடு ஒப்பிடும்போது சிறிய அளவிலான தாக்குதல்களே. நாளைய தினம் இறுதிச் சடங்குகள் முழுமையாக முடிந்ததற்கு பின்பே ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால் ஈரானினுடைய சில முக்கியமான தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் ஈராக்கிலே நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக சென்றுள்ளார்கள். மேலும் அவர்கள் இன்னும் ஈரானுக்கு திரும்பவில்லை. ஒருவேளை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய தளபதிகளையும் தலைமை அதிகாரிகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களையும் மேற்கொண்டு விடலாம். இதனால் தான் ஈரான் தற்போது உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்கின்றது. பெரும்பாலும் நாளைய தினம் இறுதிச் சடங்குகள் முடிவடைந்ததற்கு பின்பு ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.